ரிஷபராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படி என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்க போகுது. ஸோ வேலை அப்படின்னு எடுத்துட்டாலே கண்டிப்பாக நல்ல பல சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனாக இருக்கிற அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அப்படியே சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். மேலதிக தொந்தரவு அதிகமாக இருந்ததுன்னா இப்போ அந்த தொந்தரவு இல்லாமல் போக போகிறது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க? உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் யார் அப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு சனி பகவான் தான். 9க்கும் 10க்குரியவன், பாக்யாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். அவர் எங்கே உட்கார்ந்துருக்கார்? 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். 10க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ தொழில்னால லாபம்தான், வேலையின் மூலமாக லாபம்தான், வேலையின் மூலமாக ஒரு நல்லவிகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமைய இருக்கிறது. சார், குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதே, குரு தான் 8க்குரியவனாச்சே, அட்டமாதிபதி ஆச்சே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், ரிஷபத்துக்கு 8க்குரியவன் குரு தான். அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் உச்சமாக உட்கார்ந்துருக்கார். 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ கெடுதல் செய்பவனுக்கே அந்த 8ல் அவனுக்கு கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல் செய்ய போவதில்லை. அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதே குரு தான் லாபாதிபதியாகவும் இருப்பார். இப்போ முழுவதுமாக அவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனாகவே இந்த குரு பகவான் மாறப்போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது தொழிலில் கண்டிப்பாக வளர்ச்சி, மாற்றம், சேஞ்சஸ் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் பண்ணலாம். அதில் எந்த தடையும் இருக்க போவதில்லை. ஒரு சிலருக்கு இப்போ தான் தோணும், இது வரைக்கும் வேலையில் இருக்கேன் சார், சொந்த தொழில் ஏன் செய்யக்கூடாது, நமக்கு தான் அறிவு இருக்கே, நமக்கு தான் பக்கபலம் இருக்கே அப்படி நினச்சி என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஒரு சிலருக்கு உருவாக்கும். ஒரு சிலர் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து அதை அடுத்த நிலைக்கு, அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு, கிளைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கும் நல்ல பல மாற்றங்கள் செய்வீர்கள். உங்கள் புத்தி அறிவு நல்ல வேலை செய்யும். புத்தி அறிவுக்கு சொந்தக்காரரான புதன் பகவான் 2ஆம் இடத்திலே ஆட்சி பலத்தோட வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். அப்போது நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கின்ற அறிவார்ந்த சிந்தனைகள், நுட்பமான செயல்பாடுகள் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. சூரியனை போல பேசக்கூடிய தன்மை இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். அடித்து பேசுவீங்க. தனக்கு வேண்டியதை, தனக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அடையாமல் விடமாட்டீங்க. அது கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரிஷபத்துக்கு நிச்சயமாக உண்டு. அப்போது வேலை, தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எதில் இருந்தாலும் அதில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக, உயர்வை கொடுக்கக்கூடிய மாதமாக, லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. சார், பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த மாதம்? அந்த பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கார். அந்த புதன் இந்த மாதம் சரியாக சொல்லப்போனால் 7ஆம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரமாக மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஏதோ ஒன்று அந்த புதன் அங்கே ஆக்டிவேட் பண்ண போகுது. தனத்தை கொடுக்க போகுது. தனம் எங்கேயாவது கொடுத்து வச்சுருந்த அந்த பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகள், பணம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் என்ன உணர்வுகள், ஓட்டங்கள் செயல்படுத்தும். அதில் உண்மையாகவே பார்த்திங்கன்னா இந்த தடவை பக்காவாக, அதாவது என்ன சொல்கிறது, அந்த சூரியனோடு இருக்கார். சூரியன் அங்கே தான் இருக்கார். சுகஸ்தானாதிபதி அங்கே தான் இருக்கார். இப்போது சூரியனை போல பேசக்கூடிய தன்மை, ஸ்ட்ரைட் அடிப்பீங்க. எல்லா அறிவும், இந்த நுட்பமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்ல வரேன். அப்போது பணம் நன்றாக புழங்கக்கூடிய அமைப்பு, பணம் புழக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தனக்காரக கிரகமான குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, உங்கள் முயற்சியால் பணத்தை பெருக்குவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது
இந்த ரிஷபத்துக்கு சிறப்பு. சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் எப்படி சார் இருக்குது, சாதகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் தனக்கு 11ல் போய் உட்கார்ந்துருக்கார். அங்கே தனாதிபதியோடு சேர்ந்துருக்கு. சரி, ரைட்டு. 4ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் போய் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ 4ஆம் இடத்தை பற்றிய எண்ண உணர்வுகள் அதிகமாக இருக்கும். 4ல் என்ன இருக்குது? தாயை பற்றிய சிந்தனைகள், தாய் பற்றிய ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது, அவங்களோட இருக்கக்கூடிய சில அவங்களுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் செய்வது, இந்த தாயை பற்றிய எண்ண உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அதே சமயம் 4ஆம் இடம் என்பது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமும் அந்த 4ஆம் இடம். சொத்துக்கள் சேர்க்கைங்கிறது 4ஆம் இடம் தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த சொத்துக்கள் சேர்க்கை பற்றிய எண்ண உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அதுக்கான முயற்சிகளில் எடுப்பீங்க, அது சக்ஸஸ் கொடுக்கும். வாகனம் வாங்கணுங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா அதை வாங்குவீங்க. ஸோ அது வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. அப்போது வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண உணர்வுகளை தரும். அதை செயல்படுத்தவும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அங்கு கேது இருக்கிறதுனால, புதனும் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு இடத்த வாங்கிறது, இந்த மாதிரி அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் வாங்கும்போது கொஞ்சம் ஏதாவது வில்லங்கம் இருக்கா, டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராயணும். அதுதான் அங்கே கேது இருக்குது, ஞானக்காரகன் அங்கே இருக்கா. ஆராயணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். சார், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? படிப்பை பற்றி சொல்லுங்கள். நல்லா படிப்பீங்க, படிப்பதற்கு தடை இல்லை. ஏன்னா 5க்குரியவனான அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ படிப்பு அப்படின்னா 2 கிரகங்களை பார்க்கணும். ஒன்று குருவும் புதனும். குரு உச்சமாக இருக்கார், புதன் ஆட்சியாக இருக்கார், எந்த பிரச்சனை இல்லை. அப்போ படிப்புக்கு தடை இல்லை. ஆசைப்பட்ட கல்வியை படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் என்ன எதுவாக ஆகணும் என்று உங்கள் மனசு நினைத்து கொண்டிருக்கிறதோ அதுவாகவே செயல்படக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இந்த மாதம் உண்டு. அதனால் உங்கள் முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான். சார், நான் ஃபைனல் இயரில் இருக்கேன், நான் ஒரு பிளேஸ் ஆகணும், அதுக்கு சாதகமாக இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ பிளேஸ்மெண்ட்டுங்கிறதும் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லுங்களேன் சார். அது 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதி யார்? புதன். அவர் எப்படி இருக்கார்? வலிமையாக இருக்கார். குழந்தை காரக கிரகம் யார்? குரு பகவான் உச்சமாக இருக்கார். அப்போது குழந்தை காரக கிரகத்தோட அந்த புதன் பகவான் இணைஞ்சு இப்போ உட்கார்ந்துருக்கு. அப்போ குருவும் நல்லபடியாக இருக்கிறது, புதனும் நல்லபடியாக இருக்கிறதுனால குழந்தை பிறப்புக்கு எந்த தடையும் இருக்க போவது இல்லை. அது போக பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இந்த ரிஷபத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவர் சனி. அந்த சனி பகவான் நேராக 5ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பகவான் 5ஆம் இடத்தை, அதாவது சனி பகவானை பார்க்குது. ஸோ எப்படி சுற்றி வளைச்சி பார்த்தாலும் இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. சார், திருமணத்தை பற்றி சொல்லுங்களேன். நிறைய தடைகள் இருந்தது சார், இப்போ என்ன சாதகமாக இருக்கா இல்லையா? 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது குரு என்பது லாபத்தை கொடுக்கக்கூடியவன், ஒரு சுப கிரகம். 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் அதிபதி உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார், அவரும் 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், லாபத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய குரு பகவான் திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் திருமணத்தில் எந்த தடையும் இல்லை. தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையப்பெறுகிறது.
ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள், கணவன் சார்ந்த விஷயங்கள், கணவன் செட்டில் ஆகலை, மனைவி செட்டில் ஆகலை, வேலை தேடிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று குறை இருக்கின்றவர்கள் அந்த குறை இப்போ அகலப்படுகிறது, விளக்கப்படுகிறது. கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள், நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள், இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு அமையப்பெறுகிறது. சார் பாக்கியம் கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. அதாவது என் மனசில் ஏதோ ஒன்று தான், எல்லாமே நீங்கள் நினைக்க போகிறதில்ல. ஒன்று பணத்தை பற்றிய சிந்தனை உணர்வு இருக்கும், அல்லது குழந்தைகளை பற்றிய சிந்தனை இருக்கும், அல்லது தொழிலை பற்றிய ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு சிந்தனை உணர்வு உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கும். அது செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதம். எப்படி சார் சொல்கிறீங்க? பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவானை லாபாதிபதி பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ கஷ்டங்கள் விலகப் போகிறதுன்னு அர்த்தம். ஏன் சார் அப்படின்னா, 8க்குரியவன், வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன் குரு தான் இந்த ரிஷபத்துக்கு. அவர் தனக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார், தனக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ வலிக்கே வலியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வலி விலகப் போகிறது. ஒரு பிரச்சனை இருக்குது, வழக்கு இருக்குது, ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டுருக்கேன், செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை மாதிரி, நான் தப்பே பண்ணலை ஆனால் ஏதோ ஒன்று, ஸோ இதெல்லாம் அப்படியே காணாமல் போக போகிறது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வழக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் மனதால் பாதிக்கப்பட்டிருந்த விஷயங்கள் இப்போ அகலப் போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகப் போகிறது. அப்போ நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ரிஷபத்துக்கு அமையிருக்கிறது.